பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் எங்கிருந்து தான் கண்டுபிடிக்கிறீங்க? தரமான டாஸ்க்காக இருக்கே. இதெல்லாம் டே ஒன்லேருந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சீசனே வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கும் போல். அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா ராணுவ அவர்கள் இந்த பக்கம் போய் வாந்தி மேலே வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஹவுஸ்மேட்ஸு கத்துறாங்க, கதறாங்க, உருள்றாங்க, பெறல்றாங்க. எப்பா சாமி இந்த டாஸ்கில் நான் விளையாடவே மாட்டேனா, என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. ஜாக்லின் வந்து கத்துறாங்க. பாவம் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கி டாஸ்க் 5 வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ப்ரோமோ 3ல் கூட வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டாஸ்க் 5 டெலிஃபோனிக் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. யார் போய் டெலிஃபோனில் முதல்ல தொடறாங்களோ அவங்க வந்து கால் பேசலாம். கால் பேசும்போது டாஸ்க் வந்து கொடுக்குவாங்க. இந்த டாஸ்க்கை வந்து அவங்களுக்கு உகந்த ஆட்கள் கிட்ட, இல்லை அந்த டாஸ்க்கை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட டீல் போட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து பண்ண வைக்கணும். அப்படி பண்ண வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் யார் வந்து அந்த ஃபோனை எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து -1 பாயிண்ட்டு. அதே மாதிரி ஒரு வேலை பண்ண ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டாஸ்க் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலை வின் பண்ணிட்டா 3 பாயிண்ட் வந்து கொடுக்கப்படும். அந்த 3 பாயிண்ட்டை வந்து கால் எடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி டாஸ்க் பண்ணவங்களுக்கும் பிரித்து வந்து எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேலை தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், -1 பாயிண்ட் யார் கால் எடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே முத்துக்குமரன் வந்து எவிக்ட் ஆகிட்டாப்பில். மனுஷன் -1 ஆகிறது மட்டும் இல்லாமல் எவிக்டும் ஆகிடுவாங்க அவங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லப்பா, அடுத்த ஆட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஆனால் டாஸ்க் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ண வச்சு தோத்துட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்டும் மைனஸ் ஆகும். அதே மாதிரி அந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளியேறுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வந்து இருந்துகிட்ருக்கு. ராணுவ இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் வந்து தீபக் அவர்கள் வந்து ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ராணுவ வந்து செலக்ட் பண்ணுறாங்க. என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டது அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி 6 நிமிஷத்தில் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல. குடிக்கிறாரு மனுஷன். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி தான் குடிச்சுப்பாப்புல. அப்போ தான் சாப்பிட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஏற்ற மாதிரி பிக் பாஸ் வச்சுருக்காப்புல. அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு வந்ததுனால உடனே தண்ணியை வைக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு மனுஷன். மொத்தம் வெளியே வாந்தி மேலே வாந்தியாக வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே இங்கே வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் டே ராணுவே விட்டுறா, டே ப்ளீஸ்ரா விட்டுறா, அது உன்னால் முடியாதுடா, விட்டுறான்னு கத்துறாங்க. தீபக் ஒரு பக்கம் டே பரவாயில்லடா, நான் இந்த போட்டியில் வெளியேறிட்டா கூட பிரச்சனைடா, தயவு செய்து வேணடா பண்ணாதடா அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் ராணுவம் விடுற மாதிரியே இல்லை. போகிறாரு குடிக்கிறாரு, திரும்பி போய் வாந்தி எடுக்கிறாரு, போகிறாரு குடிக்கிறாரு, வாந்தி எடுக்கிறார். ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டார் மனுஷன். அருண் பிரசாத்தால் அதெல்லாம் பார்க்கவே முடியல. திரும்பி நின்றாப்புல லிவிங் ஏரியாவில். அந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து இருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பட் ராணவ் வேறு லெவல். அவர் கொடுக்கப்பட்டதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டைம் முடிகிற வரைக்கும் தன்னால் முடிஞ்ச வாட்டரை எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து குடிச்சிட்டே வந்து இருந்துகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து கால் எடுத்தாங்க. கால் எடுத்த உடனே பிக் பாஸுக்கு என்ன காலில் இருந்தாருன்னு தெரியல, சரியான டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாரு. அதை கேட்டதும் ஜாக்லினுக்கெல்லாம் அள்ளு விட்டு போச்சு. எப்பா இப்படி ஒரு டாஸ்க்காடா அப்படிங்கிற மாதிரி. சீக்கிரம் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த கண்டெஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அருண் பிரசாத்துடைய பேர் சொல்லிட்டாங்க. என்ன டாஸ்க்குனே தெரியாமல் அவரும் ஓகே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் என் பேரை சொல்லுங்கன்னு சொன்னோடனே சொல்லிட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் டாஸ்க்கை பற்றி சொல்கிறாங்க ஜாக்லின். நம்ம அருண் பிரசாத்துக்கிட்ட என்ன டாஸ்க் அப்படின்னா, அவர் இந்த போட்டியை விட்டு வெளியேற வேண்டும், இதுதான் டாஸ்க்கு. போட்டி மீன்ஸ் இந்த டிடிஎஃப் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய 6வது 7வது 8வது டாஸ்க்கெலாம் இருக்கு இல்லையா, இந்த டாஸ்கில் வந்து பங்கேற்க முடியாது. வேணும்னா கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து பிரித்து அவங்க வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் பிரசாத்துக்கு அப்படியே பயங்கரமான ஷாக்கு. ஆனால் ஜாக்லின் வந்து ஒத்துக்கலையே, நீ ஒத்துக்காதப்பா, இதை நீ ஒத்துக்காத, இன்னும் வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் 5-6 டாஸ்க் வந்து வரும், ஸோ அதனால் வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஒத்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. அருண் பிரசாத் வேறு முக்கறாரு, முழிறாரு, நெல்லிறாரு. சரி என்ன சொல்கிறது, நோ சொல்கிறதா எஸ் சொல்கிறதா அப்படின்னு சொல்லி கடைசியாக நோ வந்து சொன்னார். அதனால் அப்புறம் தான் ஜாக்லின் வந்து மனசை அமைதியாச்சு அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ராணுவ பண்ண விஷயங்களை நீங்கள் லைவில் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.